ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். சென்னை சைதாப்பேட்டை மார்க்கெட் பகுதியில் கெட்டுப்போன ஆட்டு இறைச்சிகள் தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ் அதிரடி ஆய்வு மேற்கொண்டார். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக எழும்பூர் ரயில் நிலையத்துல ஒரு 1.5 டன் ஆட்டு இறைச்சிகளை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். குறிப்பாக வெளி மாநிலங்களிலிருந்து ரயில் மூலமாக வரப்பட்ட இந்த ஆட்டு இறைச்சிகள் கெட்டுப்போன நிலையில் இருந்ததால அதை பறிமுதல் செய்து மாநகராட்சியிடம் கொடுத்து அழித்தனர். இந்த ஆட்டு இறைச்சிகள் சென்னையில எங்கெங்கெல்லாம் சப்ளை செய்யப்படுகிறது என்பது தொடர்பான விவரங்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பெற்று தற்போது அதில் உள்ள கடைகள்ல சோதனை மேற்கொள்ளும் நடவடிக்கையில உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில சைதாப்பேட்டை மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஆட்டு இறைச்சி இருக்கக்கூடிய குடோன்கள் மற்றும் கடைகள்ல இன்று மாலை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியான சதீஷ் தலைமையிலான குழுவினர் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது ஒரு குடோன் ஒன்றுல சரியான முறையில பாதுகாப்பற்ற முறையில வைக்கப்பட்டுள்ள 700 கிலோ ஆட்டு கால்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். குறிப்பாக அதை சரியாக பதப்படுத்தப்படாமல் வைத்திருந்த நிலையில அந்த 700 கிலோ ஆட்டு கால்களையும் பறிமுதல் செய்தனர். இது மட்டுமின்றி சில இறைச்சிகளையும் பறிமுதல் செய்தனர். குறிப்பாக இந்த ஆட்டு இறைச்சிகள் சென்னையில நட்சத்திர ஓட்டல்கள் மற்றும் பல்வேறு சிறிய கடைகளுக்கு இந்த ஆட்டு இறைச்சிகளை இவர்கள் சப்ளை செய்ய இருப்பதாக அவர்கள் விசாரணையில தெரிய வந்தது. மேலும் இவர்கள் கடந்த ஒரு மாதமாக இது போன்ற பாதுகாப்பற்ற முறையில இந்த ஆட்டுக்கால்களை வைத்திருப்பதும் தெரிய வந்தது. இவர்கள் இது மட்டுமின்றி டெல்லி, திருச்சி போன்ற பகுதிகளில் இருந்து சட்டவிரோதமாக ரயில் மூலமாக இந்த ஆட்டு இறைச்சிகளை இவர்கள் வாங்குவதும் அவர்கள் விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து அந்த குடோனுக்கு தற்போது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்து இதற்கு 5,000 முதல் 10,000 ரூபாய் வரை அபராதம் விதித்துள்ளனர். மேலும் அவர்கள் இதுக்கு மேல் நடத்த வேண்டும் என்றால் இது குறித்த முழு பயிற்சியையும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தரப்புல வழங்கப்பட்ட பின்பே இது கொண்டுகிட்ட பயிற்சி அளிக்கப்பட்டு முழு விவரங்களுக்கு நன்றி சாலமன். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.